அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் இன்றைக்கு ஹவு டு கனெக்ட் காட் கண்டினியூவஸ்லி, கான்சியஸ்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி என்பதை பற்றிய எனக்குள் ஏற்பட்ட ஒரு ஸ்பார்க்கை காந்தி மியூசியத்தில் வைத்து நான் பதிவு செய்கின்றேன். இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். நம்முடைய வேதாந்தங்கள் முழுவதுமாக சொல்லிவிட்டன. சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய டிக்ளரேஷனாகவே அதை செய்திருக்கிறார். அந்த சென்டென்ஸை கவனித்து பாருங்கள். ஆல் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ த காட் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதாக நான் படித்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். எப்போ அவர் சொன்னார்னா, ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் திஸ் ஸ்பிரிச்சுவல்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாமே அவர் முடித்த பிறகு சொன்ன ஒரு மாபெரும் மகா வாக்கியமாகத்தான் இருக்கிறது. அதே போன்று நம்முடைய, ஏன்னா நான் வேதாந்தத்தை விளக்க போறேன்னு நினச்சிட வேணாம். தத்துவம் அசி அகம் பிரம்மாஸ்மி, பிரக்ஞான பிரம்மம் வச்சுங்க. இதெல்லாம் நான் இப்பொழுது முதலிலே சொல்லுகிறேன் என்றால், எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட மகா வாக்கியங்களான தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரக்ஞான பிரம்மம், இதெல்லாம் உணர்ந்து சொல்லிட்ட விஷயத்தை சுவாமிஜி வேறு ஃபார்மில் விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ இது உணரப்பட முடியுமா அல்லது உண்மையிலேயே நமக்குள்ள அது இருக்கா என்பதை கண்டுபிடிப்பதற்காக இன்று வரை பல ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் பிறந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணும் அளவுக்கும் தான் 1, 2, 3, 5, 10 இருப்பார்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சுவாமி பகவான் ரமணருக்கு பிறகு யாரும் அந்த இடத்துல இல்லை. அவரை பற்றிய பேச்சுக்கள், அவரை பற்றிய இன்டர்பிரட்டேஷன்ஸ் உள்ளது 40 குருவாசக் எல்லாமே சொல்கிறாங்க. ஆர் தே இன் இட் அப்படின்னு நீங்கள் கிட்ட போனீங்கன்னா அந்த இடத்துல தான் கண்டினியூவஸ்லி, கான்சியஸ்லி, கன்சிஸ்டன்ட்லின்னு சொல்கிறேன். அப்போ இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் அடைஞ்சிட்டு ரமணர் மாதிரி நாம் சும்மா இருக்க முடியுமா? நான் அரசியல்வாதியாக இருக்கணும், நான் ஆன்மீகவாதியாக இருக்கணும், நான் கல்வியாளனாக இருக்கணும், நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருக்கணும், நான் பெரிய தொழில்நுட்பத்தில் நம்பர் 1 இருக்கணும், தொழில் அதிபராக, எல்லாம் ஃப்ரம் ஏ டு இஜெட் வரைக்கும் இதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இது இந்த கடவுள் தன்மை என்பது, கடவுள் என்பது வேறு, ஒரு எக்ஸ்ட்ரீம் டு தட் மூலம் கடவுள் தன்மை நமக்குள்ளே இருக்குதா என்ப கன்ஃபார்ம். போன எபிசோடில் சொன்னேன், காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்தால் நாம் சுவாசிக்கிறோம் என்று கேட்டேன். அதே மாதிரி எங்களுடைய கணக்குப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய பிம்பம் என்பதை 100% உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதில் நிறைய மாறுபாடுகள் வருகிறது. எப்பொழுதெல்லாம் என்ன, நம்மளுடைய பழைய விஷயங்களை புகுத்தினோன்னே வந்துடுது. நம்ம பார்த்தது, கேட்டது, படித்தது, புகுத்தப்பட்டது, நம்ம மாட்டிக்கிட்டது, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அதையெல்லாம் நம்மளை மாட்ட வச்சவங்க ஒரு குரூப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களே வெளியே வர முடியலை. இப்போ நான் பேசுகின்ற விஷயத்தை ஒரு மாபெரும் இயக்கம் இந்த பூமியில் இருக்கிறது.
இதை கொண்டு சேர்க்கும் நிலை யாருக்கும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இது தேவை. நீங்கள் சேர்க்க முடியாமல் இருக்கிறதுக்காகத்தான் அவன் கோயில், குளம், சாமி, பூதம், அஸ்ட்ராலஜி எல்லாத்தையும் நம்புகிறான். யூ கேன் டிட்டர்மின் ஒரு டெஸ்டினின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னது உண்மையானா உன் தலைவிதியை நீ தான் நிர்ணயிக்க முடியும். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு அவர் சொன்னது பொய்யா? அப்போ அதைத்தான் நான் எடுத்துக்கிறேன். நான் உணர்ந்ததை உங்களுக்கு பரிமாறுகிறேன். அப்போ இதில் என்ன சார் செஞ்சு விட முடியும்னு திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரையில் அவன் எதெல்லாம் அவனுடைய ஆற்றலுக்கு தக்கபடி செய்ய முடியுமோ, இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், இசை என்றால் உலகத்திலே அவன் தான் நம்பர் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இசையாக முடியும். எழுத்தென்றால், பேச்சென்றால், 64 கலைகள் என்றாலும், விஞ்ஞானம் என்றாலும் அவன் கண்டுபிடிக்க அத்தனையும் வேர்ல்டில் நம்பர் 1. இப்போ ஐன்ஸ்டீன் தியரியை பார்க்குறீங்க, அது நம்பர் 1ன்னு தானே சொல்லிகிட்டு இருக்கீங்க. மாற்றுறீங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் அந்த நிகழ்வு தான். நீங்கள் ஏதோ சாமியார் ஆகிற விஷயமோ இது ஏதோ அப்படியே அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு 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 மெட்டாஃபிசிக்கல் growth இன் யுவர் பாடி. உங்களுக்கு உணராமலே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இதை ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இதை மட்டும் விலகியதாக கோடியில் ஒருத்தன் தான் இருப்பான். அவன் தான், அவனுக்கு பேர் தான் சில பேர் வச்சுக்கிருவீங்க. நீங்கள் பகுத்தறிவாளன்னு சொல்கிற விஷயமே நீங்கள் இதை இன்னும் சரியாக பகுத்தறியலை. சரி, நீங்கள் செத்து போயிடுவீங்களே, சாகாமல் நிப்பாட்டுங்க பகுத்தறிவாளர்கள்லாம். பதிலெலாம் சொல்ல முடியாது. இது ஒன்றும் விவாதமெல்லாம் இல்லை. ஏன் பிறப்பு என்று வைக்கப்பட்டது, ஏனென்று இறப்பு என்று வைக்கப்பட்டது, இதற்கு இடையிலே இவ்வளவு உடம்பினுடைய growth ஏன் வைக்கப்பட்டது, அதற்குள்ளே எண்ணம், அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு ஏன் வைக்கப்பட்டது, அதற்குள்ளே பசி, பாசம், பயம், காமம் ஏன் வைக்கப்பட்டது, இதை பகுத்தறிஞ்சிட்டு கடைசியில் இதற்குடைய மூலம் ஒன்று இருக்கணும் இல்லையா? உங்களுடைய ஃபிசிக்ஸ் படியே அந்த மூலம் மட்டும்தான் அந்த கடவுள் தன்மை. அதை தெரிஞ்ச உடனே என்ன அப்படின்னு கேட்டால், அதை தெரிஞ்சுட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க கூத்துருக்கலாம் அதுதான் பண்ணக்கூடாது ஒழிய நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த இல்லை, அந்த சக்தியே இல்லை. கேட்டால் அது இயற்கைன்றது எப்படி? மூலத்தை அதோடு நாம் என்ன சொல்ல வரோம்னா, அந்த மூலத்தை புரிந்து கொள், அதனுடைய முடிவுகளையும் நீ பார்த்துக்க. மூலத்தின் முடிவுகளே நாம், நமக்குள்ளே மூலங்கள் பார்த்தால் முடிவுகளே இருக்காது என்ற உணர்வை மட்டும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நொடியும் இயங்குங்கள். அங்கே தான் நீங்கள் ஆல் ரிச்சுவல்ஸ் ஆர் நாட் செகண்டரி டு நோ த காட் என்பது ஒரு. எதுக்கு போகிறீங்க? வீணாக அலைகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதா இருக்கணும், எதற்காக பிறந்திருக்கீன்னு தெரியாமையே அலைஞ்சு பணம், பொருள் எல்லாம் வந்த பிறகு அதை சரியாக செயல்பட முடியாமல் அப்புறம் ஒரு கணக்குக்கு வர்றேன். இதெல்லாம் உங்கள் அறிவு, நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்குள்ளே வந்தது, அதெல்லாம் உண்மை. அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்களாக இருந்தாலே, ஃபஸ்ட்டில் நீங்களாக இருந்தாலே கடவுளுடைய தன்மையினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டை நுழைஞ்சிருவீங்க. நீங்கள் என்பதை ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்குங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் ஒரு குரூப்பாக தான் இயங்கும். ஒரு பசு இருக்கிறது என்றால் அந்த பசு உலகம் முழுவதும் பால் மட்டும்தான் கொடுக்கும். இவங்க ஹைப்ரிட்ஸ் பண்ணி கூட உருவாக்குனதெல்லாம் நான் பேச வரல. ஒரு மாங்காயை பெரிய மாங்காயாக இருக்கிறது, ஒரு மிளகாயை குடமிளகாயாக்குறதுலாம் நம்ம வேலை. பட் த ஒரிஜினல் மிளகாய், ஒரிஜினல் கடுகு, ஒரிஜினல் எல்லாம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று தான். கோதுமை என்றால் அந்த டேஸ்ட்டு, அந்த விஷயம். அரிசி என்றால் இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது நாம் சேர்த்து வச்சு நாம் மாட்டிக்கிட்டது. அதுக்குத்தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எந்த நாய்க்கும், எந்த புலிக்கும், எந்த சிங்கத்திற்கும் ஹார்ட் அட்டாக் வருவதில்லை. அதனுடைய வயது நிர்ணயிக்கப்பட்டது. கரடிக்கு இவ்வளவுதான் வயது, ஆமைக்கு இவ்வளவுதான் வயது, மானுக்கு இவ்வளவுதான் வயது, நாய்க்கு இவ்வளவுதான் வயது.
நீங்கள் கேட்டிங்கன்னா அது தெரிஞ்சால் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் தெரியாதில்ல சார், நீங்கள் கெடுத்து விட்டீங்க. நம்முடைய கடைசி முதல் முன்னோர்களை பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக இருந்து அவங்க இறந்துருப்பாங்க. எப்போ எண்ணம் தோன்றியதோ அங்கே மட்டும் தெரிஞ்சுங்க. எப்போது எண்ணம் தோன்றியதோ அப்போதுதான் உங்களுடைய மனித வாழ்க்கையுடைய ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நினச்சி பாருங்கள், அது மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வளர்த்துக்கிட்டே போனால் அறிவாகிறது. அதையே வளர்த்துக்கிட்டு போனீங்கன்னா நுண்ணறிவாகிறது. அதையே வளர்த்துக்கிட்டு போனீங்கன்னா பகுத்தறிவாகிறது. அதையே போய்கிட்டே இருக்க 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 டிஎன்ஏயவே மோட்டிவேட் பண்ணி அதில் சேருது. எவ்வளவு ரகசியங்கள்! நீங்கள் அப்படியே கரெக்டாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய உயிரினங்களுக்கு டிஎன்ஏன்னா குறிப்பிட்டதுக்கு மேலே வராது. சும்மா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு சிங்கத்தை சர்க்கஸில் நீங்கள் பயன்படுத்துங்க, அந்த சிங்கம் இன்னொன்றுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் மனிதனுக்கு அப்படியான்னு பாருங்கள். இது எப்படி நடந்தது? இந்த விஷயம் கைரேகை பூரா ஒன்றும் எப்படி நடந்தது? அப்போ உடனே தெரிஞ்சுட்டு உடனே தரிசிக்க போகாதீங்க. நீங்கள் கோவிலுக்கு போகிறது, குளத்துக்கு போகிறது, சுற்றுறது, அலைகிறது, இதிலெல்லாம் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. எந்த சிக்கல் இல்லை எனக்கு. ஆனால் நீங்கள் தெரியாமல் செய்கிற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தெரியாமல் செய்து விட்டீர்கள், இப்படி செய்யுங்கள் நான் சொல்லவே வரலை. இதை திங்க் பண்ணுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சயின்ஸோடு கனெக்ட் பண்ணிக்கங்க, சிந்திங்க. இறந்தவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒருத்தரை பற்றி சொல்லும்போது சிந்திக்க மறந்து விட்டார் அப்படி தானே சொல்லியிருக்காங்க. அதை சிந்திங்க, ரீகலெக்ட் பண்ணுங்க. ரீகலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நியூரானிக்கல், இது சயின்ஸ், நியூரோ சயின்ஸ் சொல்கிறேன், ஒரு மூளையில் 1000 விஷயங்கள் ஓடும், அதோடு கனெக்ட் பண்ணும். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எளிமையாக சொல்கிறேன். நியூரானிக்கல் நெட்வொர்க் ஆர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த பிரெயின் நியூரான்ஸ்னு போட்டு பாருங்கள். நியூரான்னா என்ன, எப்படி கண்ணின் வழியாக செல்கிறது, காதின் வழியாக செல்கிறது, ஐம்பொறிகளின் சென்ஸ் ஆர்கன் மூலம் ஒவ்வொரு செய்தியும் உள்ளே செல்கிறது, அது எப்படி நடக்கிறதெல்லாம் அப்படி ரவுண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஐடியா வரும். நாம் நினைக்கிறதா மட்டும் இல்லை, பார்க்குறதா அத்தனையும் உள்ளே நுழைஞ்சு வேலை பார்க்குதே. இந்த வேலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது மாதிரி இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நைட்டு படுக்கும்போது சிந்திங்க. சிந்திக்க தொடங்குனீங்கன்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒன்றுமே செய்யலையே. காற்றை நானாக உருவாக்கினேன், நீரை நானாக உருவாக்கினேன், நிலத்தை நானாக உருவாக்கினேன், சாப்பிட்றனே ஜீரோ, இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் எல்கேஜி ஆஃப் நோயிங் த காட். அப்போ நான் ஒன்றுமில்லை என்ற ஒரு எண்ணம் எழுகிறதல்லவா, அந்த எண்ணத்திலிருந்து தான் நீங்கள் கிளம்புறீங்க. அதைத்தான் இவங்க கஷ்டப்பட்டு நத்திங்னஸ், சரண்டர், என்னிடம் சரண்டர். எப்படி சரண் அடைய முடியுமே? அவனுடைய எண்ணத்தினால் மட்டும், எண்ணமற்று போவதனால் மட்டும், சுயமற்று போவதனால் மட்டும்தானே சரணடைய முடியும். மனமற்று அந்த விஷயத்தை தொட்டிங்கன்னா அதை நினச்சிக்கிட்டே இருங்க. எப்படி? அதுக்காக பயிற்சி, கோலம், அந்த மலைக்கு போகிறேன், இமயமலைக்கு, அதெல்லாம் எதுக்குமே போகல. போயிட்டு உங்களுக்குள்ள டிஎன்ஏவுடைய ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலில் நீங்களாக இருந்தால், அதாவது உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய உடல், உங்களுடைய அதுக்கு தகுந்தபடி அறிவு, அதுக்கு தக்கபடி மனம், காலம், இடம், பொருள்லாம் 100% அதை தவிர இந்த உலகத்தில் எதையும் ஒப்பிடாமல், ஒப்புமைப்படுத்தாமல், யாரோடும் யாரையும் நீங்கள் ஒப்பிடாமல் சிந்தித்து செயல்பட்டு பாருங்கள். என்னையை பொறுத்தவரை அது எல்கேஜி இன்னும் இருக்குது, இஜெட் வரைக்கும் இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி பட்டதை சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க, முயற்சி பண்ணுங்கள்.